செப்டம்பர் 2025 ஒடிசா மாநிலத்தில் நடந்த இதயத்தை விழுக்கும் ஒரு சம்பவத்தை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். மருத்துவமனையில் கவலைக்கிடமான நிலையில் இருந்து ஒரு சிறுமி தனது தம்பியுடன் உணர்ச்சிகரமான இறுதி தருணத்தை பகிர்ந்து கொள்கின்றார். அவள் தனது கடைசி நிமிடங்களில் தனது தம்பிக்கு தைரியம் கூறுவதோடு ஒரு விஷயத்தை சொல்றாள். என் அருமை தம்பியே, நீ நன்றாக படிக்க வேண்டும். நீ பெரிய ஆளாக வர வேண்டும். எதையும் பற்றி சிந்திக்காதே. தீவிரமான நோயால் பாதிக்கப்பட்டிருந்தும் தனது உயிருக்கே ஆபத்து என தெரிந்தும் அந்த அக்கா தம்பி மேல வச்ச பாசத்துக்கு எதுவுமே ஈடாகாது. தனது தம்பியின் கல்வி எதிர்காலத்திற்காக அவள் காட்டிய அக்கறையை பார்க்கிற போது கண் கலங்குது. வெள்ளை விரிப்பால் மூடப்பட்ட மருத்துவமனை படுக்கையில் உயிருக்கும் மரணத்துக்கும் இடையில் நூல் பாலத்தில் இருக்கும் போது மரணத்தை விட தன்னோட தம்பி மேலே இருந்த அக்கறையை வெளிப்படுத்தி அந்த அக்கா தம்பி பாசத்தை நிரூபிச்சுட்டு அவள் இறந்து போயிட்டாள். பேசுவதற்கே அவளுக்கு சக்தி இல்லை. ஆனாலும் தன் தம்பியை பார்த்தவுடன் அவள் கண்களில் அளவற்ற அன்பு பொங்குது. இனி திரும்பும் வாய்ப்பு இல்லை என்பதை அவள் அறிவாள். மெதுவாக நடுங்கும் கைகளை உயர்த்தி அவன் முகத்தை தொட்டாள். அந்த தொடுதலில் ஒரே நேரத்தில் ஒரு தாயின் அக்கறையும் ஒரு தோழியின் பாசமும் கலந்திருந்தது. அக்கா அவனுக்கிட்ட சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவன் தலையாட்டினாலும் துயரத்தை தாங்க முடியாமல் அவள் கைகளில் முகத்தை புதைக்கிறான். அவளோ கடைசியாக அவன் தலையை மென்மையாக தடவினாள். தானில்லாத போதும் தன் கனவுகளிலும் அவன் அடையும் வெற்றிகளிலும் தம்பி வாழ்வான் என்ற உறுதி அவளுக்கு இருக்கின்றது. அந்த அறையில் இருந்த அனைவரின் கண்களையும் நினைத்த தருணம் அதுவாகும். மரணம் உடலை கொண்டு போனாலும் அன்பு உலகில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். இது போன்ற நிகழ்ச்சியான சம்பவங்களை தொடர்ச்சியாக பார்வையிட எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.